நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்களுடைய இதிலிருந்து குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து போகிற எல்லாருமே புஷி ஆனந்தை பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புஷி ஆனந்த் பிஸி வித் கார்ஸ் ட்ரேடிங் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து அவர் புஷி ஆனந்த் இருந்து கொண்டே இருக்கிறார். குதிரை பேரத்தில் தொடர்பு கொண்டே இருக்கிறார். குதிரை பேரம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். நாங்களே நினைச்சுதான் வந்து தாவேக்காக்கு போயிருக்கோம் தவிர நாங்க மனதளவில் நாங்க தாவேக்கா போன் நினைச்சுதான் போயிருக்கோம் தவிர எங்கேயும் குதிரை பேரம் நடக்கல சொல்லி கரூர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. என்ன அவசரம் வந்திருக்கு இப்போ? ஏன் அவங்க வந்து போனாங்க? விஜய் சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்தல, ஒட்டக பேரம் நடத்தல, யானை பேரம் எதுவுமே நடத்தல. நாங்க நல்ல ஆட்சி நடத்திட்டு வரோம் அவர் மட்டும் சொல்லியிருக்காரு. இந்த குதிரை பேரத்துக்கு பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இல்ல, அது வந்து தொடர்ந்து குதிரை பேரத்துக்கு சட்டப்படி எது நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை எடுக்க வேண்டும். கூட இருக்கவங்க எல்லாம் அரசு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று பாத்தீங்கன்னா லயோலமணி அப்படின்னு பாடநூல் கழகத்துல தலைவராக இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா கூட இருக்கவங்க அரசு பதவி, அதாவது மக்களை மதிக்காமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ என்பதை உணராமல், தனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கறதா இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை தவறான முறையில் பயன்படுத்த. டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் சினிமா டைரக்டர். இப்ப நேற்றுக்கு ஒன்று நீங்க சொன்னீங்களா? ஆமா, லயோலாமணி. அப்ப அதான் அவர் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க? இவருக்கு வேண்டிய ஆளுக்கு 2 கொடுத்துட்டு ஊரை ஒன்று கொடுக்க வேண்டியதான், ஒரு ஆசை ஒன்று போட வேண்டியதான், அதுக்காக வேண்டியதான். வர சொல்லிடக்கூடாது. லீடர்ஸ் அமைப்பு பொள்ளாச்சி மாநாடு, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மாநாடு, பாஜகவோட பார்வை என்ன? அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுல வந்து நம்ம ஒண்ணு கருத்து சொல்ல முடியும். அகில இந்திய அளவில் பிஜேபி ஒரே ஒரு டீம் தான். அது எங்களுடைய அனைத்து இந்திய தலைவர் நிதின் நபின் ஒருத்தர் தலைவர். தமிழகத்துல பிஜேபியால் கால் ஊன முடியாத காரணத்தினால அண்ணாமலை மூலமாக தமிழகத்துல ஏதாவது ஆட்சி அமைக்கலாமா, இல்லைன்னா வைத்த பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமான ஒரு செயலில் ஈடுபடுவதாக தமிழ்நாட்டில் பிஜேபி இப்பொழுது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறோம். மேற்கு வங்காளத்தில் இதுக்கு முன்னால 77 எம்எல்ஏ வச்சிருந்தோம். அதுக்கு முன்னால 0 எம்எல்ஏ. இப்போ இன்னைக்கு 207 எம்எல்ஏ. அஸ்ஸாமில் இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 46 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயமா வெற்றி பெறுவோம். விஜய் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசக்கூடிய அந்த தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இப்படி பேசியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. பொய்ய சொல்றான்னு சொல்றாங்க. சார், கம்யூனிஸ்ட் கட்சி வீரப்பன் என்ன சொல்லியிருக்காரு? உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க தனித்து போட்டிட்டு ஆட்சி பண்ணவில்லை. அதான் அவங்க ஏற்கனவே கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போது நாங்கள் வந்து திரு ஸ்டாலின் அவருடைய நட்பாக இருக்கிறோம், இங்கு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2029 எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை நாங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கூட்டணியுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. கட்டாயம் பாடணும், அரசு பாடணும், மத்திய அரசு உத்தரவு போட்டு தமிழக அரசு அதை ஏற்று செயல்படல, அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு முக்கியம், மொழி பற்று அதுவும் முக்கியம். தேசம் தன்னுடைய மொழி இரண்டையும் சமமா பாதிக்கணும். இதை கூட புரிஞ்சுக்க முடியாதவங்க அரசியல் இருக்கிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியும். புதுசா ஒரு அமைப்பை தொடங்கிட்டாரு. உலக அளவுல தமிழக மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கறீங்க? ஏற்கனவே பழைய ஆட்சியில் பல்வேறு பெயர்கள் இருந்துச்சு, அதாவது பெயர் மாற்றம் பார்க்குறீங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டிருக்காங்க. அது முறையா எல்லா மருத்துவத்திலையும் கொஞ்சம் பயன்படுத்தல. ஆனா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு மிகப்பெரிய விஷயம். ஆனா கடந்த திமுக அரசும் மக்களை தேடி மருத்துவம்னு சொன்னாங்க. ஊர் ஊரா பாட்டு படிச்சாங்க.
இப்போ இவர் நலன் திட்டம்னு ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்க பேர் வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க. இல்ல, அமைச்சர் ரமேஷ் உறவினர் மீது பழனியோட அடிவாரத்துல 100 கோடி ரூபாய் சொத்துக்கான தனிநபர் சட்டவிரோதமா பதிவு செய்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்துருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இல்ல, நான் அதை இதுதான் சொல்லியிருந்தேன். இப்பதான் சொன்னேன்னா, ஜூலை 6ஆம் தேதி அந்த பத்திரப்பதிவு நடந்தது. இடம் காலியா தான் இருக்கு. இடம் கோயில் இடம். ஜூலை 6ஆம் தேதி அங்க இருக்க வேண்டிய சப்ரிஜிஸ்டார் அங்க இல்லை. அங்கிருந்து அவரை லீவில் போக சொல்லியிருக்காங்க. பிறகு இன்னொரு சப்ரிஜிஸ்டார் வந்து அந்த பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஜாயின்ட் கமிஷனர் இருந்தவரை கூடுதல் ஆணையராக சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த பதிவு செஞ்சு கொடுத்ததுக்காக ஒருத்தர் லீவில் போக சொல்லிட்டு இன்னொரு அந்த இடத்துல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்த அது செஞ்சதுனால அந்த கூடுதல் ஆணையராக ப்ரொமோஷனாக இன்னைக்கு சென்னை போக சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமையை பொறுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். அதாவது இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் நோக்கம் எங்களுக்கு கடுகளவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 50 நாள் 60 நாள் தான் ஆயிருக்கு. நீங்களும் அண்ணாமலை மாதிரி ஆயிட்டீங்க. 6 மாசம் வரை அந்த ஆட்சி நல்லா இருந்தா சொன்னது பேசியிருக்கோம். இல்ல, நீங்க சொல்றது தப்பு. நான் வந்து இப்படின்னா நடவடிக்கை எடுக்குன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம நான் எல்லாமே புதிதா வந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம், நல்லதை வரவேற்போம். அந்த மாதிரி இல்ல, நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னேன், குறையா சொல்லலை. 66 பேர் வேலை கொடுக்கணும். நீங்க 18,200 இணைப்புக்கு நீங்க 14. உண்மையான போக்கை கடைபிடிங்க. அதான் சொல்றோம். இல்ல, நான் உண்மையான போக்கில் இப்ப கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கரூர் மாவட்டத்துல குளித்தலை அருகே வேலைக்கு சென்று விட்டு வீழ போனா பின்னாலே போய் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம், 2 நாளைக்கு 3 படுகொலை நடக்குது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. லீடர்ஸ் அமைப்புல பேசும்போது